இன்னைக்கு ஸ்கூலுக்கு என்னது? ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு. சரிதா? அதுக்கப்புறம் காரக்குழம்பா? இந்த சின்ன வெங்காயம் போட்டு சவுண்டாக பேசு. சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காய குழம்பு கொஞ்சமாக வச்சேன். எதுக்கு இவ்வளோ சவுண்டாக பேசுகிற? அதுக்கப்புறம் ரைஸ். இது வந்து எனக்கு லஞ்சுக்கு கறி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வச்சேன். இது வந்து எக் ரைஸ். எக் ரைஸ் நல்லாயிருக்கும். நல்லா இருந்ததா? சாப்பிட்டியா? டேஸ்ட் பார்த்து நல்லா இருந்துச்சு. சாஸ் இருக்கா? அதுக்கப்புறம் சாஸ் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து இருக்குது, நம்ம அதை இன்றைக்கி யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து சுட இட்லி. இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு தக்காளி சாம்பார். அது வந்து பிளைன் குருமான்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். இது வந்து சாப்பிட்டா நல்ல சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான் இன்றைக்கி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஏண்டி காட்டு அவ்வளோ ஒரு வீடு வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்போதான் இதே போத்து எல்லாத்தையும் போத்து போத அப்படியே ஸ்கூலுக்கு போனப்பறம் தான் எல்லாமே ஒதுங்க வைக்க முடியும். இப்போ அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருக்கல. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.